வந்து பௌர்ணமி நீங்கள் திருச்செந்தூரில் போய் படுத்து அவங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்கிறத வந்து எத்தனையோ முருக பக்தர்கள் வந்து படுத்து மாறிருக்காங்க. அப்போது தொடர்ந்து நிறைய கூட்டங்களும் வரதுக்கு காரணமும் அது ஒரு முக்கிய ரீசன் தானே. வருங்கம்மா, நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்லது செய்யும் போது நீங்கள் அதுக்குண்டான எதிர்வினையும் கெட்டதும் சமமாக நடக்கும். யாருக்கெல்லாம் விதி மாறணுமோ அவன் வந்து திருச்செந்தூர் பௌர்ணமி போய் படுத்தா மாறும் அப்படின்ற. இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு அதிசயம் சொல்கிறேன். ஒரு இயக்குனர் அவர் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப பழக்கம், படாத துன்பத்தில் இருக்கார். அப்படி ஆனால் முருக பக்தி இப்போ வரைக்கும் கைவிடவே இல்லை. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற சூழ்நிலை இருந்தாலும் முருகனை போய் பார்த்துட்டு வந்துடுறாரு. அப்போ ஒரு மனிதனுக்கு நேரம் வந்துருச்சுன்னா, நல்லா கேட்டுங்க, ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னா அந்த மனிதன் பக்கத்தில் இருக்கிற கெட்டவன்லாம் தானாக சண்டை போட்டு போயிடுவான். இதே ஒரு மனிதனுக்கு கெட்ட நேரம் வந்துச்சுன்னா இந்த மனிதன் வந்து கெட்டவனை தேடி போவான், கெட்டவன் இவனை தேடி வர மாட்டான். இவன் கெட்டவன் எங்கே இருக்கணும் அங்கே போவான். அந்த மாதிரி அந்த விஜய் முருகன் அந்த இயக்குனர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயம் சொல்கிறாரு. நான் அவர்கிட்ட அந்த ஒரு விஷயத்த இதான் நேரம் பாருங்கள். அவருக்கு நேரம் வந்ததுனால என்னன்னு தெரில. நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் எனக்கே பெரிய ஆச்சரியம். நீங்கள் எப்படி போனீங்க விஜய் முருகன்? இந்த கோயிலுக்கு போயிட்டார், அந்த கோயிலுக்கு போயிட்டார். நான் நடுவில் ஒருத்தர்கிட்ட போய் சொல்லி விரைவே பார்த்துங்கன்னு சொல்கிறேன். டக்குன்னு எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டார். ஸோ அதான் நேரம். அவர் கரெக்டாக எனக்கு தொடர்பு கொண்டு இதே திருச்செந்தூர்லேருந்து நான் அவர்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி திருச்செந்தூரில் இருக்கேன், இந்த விஷயம்லாம் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக சினிமாவில் நீங்கள் ஒரு தவிர்க்க முடியாத இடத்துக்கு போவீங்க, முருகர் போக வைப்பார், உங்கள் பக்திக்கு போக வைப்பார்னு அவர் உடனே அந்த கோயிலுக்கு தான் போயிட்டார். அப்போது யாருக்கெல்லாம் அந்த விதி மாறும் அவங்க கரெக்டாக பௌர்ணமி வீடியோவை பார்த்து பௌர்ணமி வந்து வரதா இருந்து இல்லைங்க நைட்டு படுத்து முருகர் பெருமானை பார்த்துட்டு நிச்சயம் வாழ்க்கை மாறும். யாருக்கு இன்னும் மாறக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகணுமோ அவங்க எல்லாருமே பௌர்ணமியில் எதுக்குங்க போகிறீங்க, எதுக்கு போய் அங்கே? ஏன்னா நீங்கள் பஞ்சபூதங்களில் 2 சக்தியும் கண் கூட உணர இடம் வந்து திருச்செந்தூர் தானேங்கம்மா. வேறு எங்கேயுமே அந்த சக்தி கிடையாது. அப்படி இருக்கும்போது திருச்செந்தூர் பௌர்ணமிலாம் மிகப்பெரிய விஷயம்.